பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் இன்று ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உள்நோயாளி பிரிவுகளில் அவர் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று இரவு சேலம் மாவட்டத்துல நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்துல அவர் கலந்து கொண்டார். மேடையில் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருந்தது. அதே போன்று அவரது வயது என்பது 86 கடந்திருக்கிறது. அந்த பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் தற்பொழுது ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அந்த அப்போலோ மருத்துவமனையில் அந்த உள்நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி அரசியல் வட்டாரத்தில் அந்த கட்சி தொண்டர்களுடைய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த நடப்பு தேர்தலில் தனது ஆதரவாளர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி, அதாவது பாமக அன்புமணி ராமதாஸ் வசம் இருக்கின்றது. இவரும் தனியாக தனது தொண்டர்களை வசப்படுத்தி தனது ஆதரவாளர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி சிலிண்டர் சின்னத்தில் அந்த தீவிர பரப்புரையில் மருத்துவர் ராமதாஸ் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். நேற்று இரவு சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்த போது உரையை முடித்துவிட்டு மேடையில் இருந்து கீழே இறங்கிய தருணத்தில் அவருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் மயக்கம் ஏற்பட்டது. அவர் நிலை குலைந்து விழுந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்த தொண்டர்களும் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரும் உடனடியாக அவரை தாங்கி பிடித்து மயக்கமடைந்த அவரை மீட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் உடனடியாக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் முதலுதவி சிகிச்சைகள் மற்றும் அவசர கால பரிசோதனைகள் பல மேற்கொண்டன செய்யப்பட்டது. வெயிலின் தாக்கம் மற்றும் தொடர் பயண களைப்பு காரணமாக அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருப்பதாக அந்த மருத்துவர்களும் அங்கு தெரிவித்திருந்தனர், பேட்டி அளித்திருந்தனர். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருந்தாலும் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி கூடுதல் பரிசோதனைகளுக்கு அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அங்கு அவர் அந்த 2 நாட்களுக்கு ரெஸ்ட் எடுத்தால் அதன் பிறகு அவர் அந்த பிரச்சார பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். அதன்படி அவர் தொடர்ச்சியாக அந்த அப்போலோ மருத்துவமனையில் அவர் அந்த சிகிச்சை என்பது மேற்கொண்டு வருகிறார். அவ்வப்போது சென்னையில் வந்து இந்த அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்வார். அதன் அடிப்படையில் உடல்நிலை சீராக இருப்பது தெரிந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளலாம் என்று இந்த அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருந்தாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படியின் கூடுதல் பரிசோதனைகளுக்கு அவர் சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இன்று காலை ஆம்புலன்ஸ் இன்றி தனது கார் மூலமாகவே அவர் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். எனினும் அவரது உடல்நிலை இன்னும் முழுமையான உற்சாகத்திற்கு திரும்பவில்லை என்று கூறப்பட்டிருந்தாலும் தற்போது மற்றொரு புறம் தந்தை மகனுக்கு இடையே நிலவி வரும் அரசியல் முரண்பாடுகளுக்கும் மத்தியில் தந்தையின் உடல்நிலை குறித்து அன்புமணி ராமதாஸ் நேரில் வந்து நலம் விசாரிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேற்று ராமதாஸ் மயக்கமடைந்த இந்த செய்தியை தொடர்ந்து அவரை முறையாக கவனிக்காதவர்கள் மீது அன்புமணி ராமதாஸ் கடும் கோபம் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அவருக்கு இந்த அப்போலோ மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்னும் 2 நாட்களுக்கு அவர் இங்கிருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வார் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் தான் அந்த அரசியல் பயணத்தில் ஈடுபடுவார் என்றும் கூறப்படுகிறது. Thank you.